வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வினோத்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமாலைக்கு மருந்து கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமாலை உள்ளவங்க மட்டும் சாப்பிடல, நார்மலாக இருக்கிற எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. பல தலைமுறைகளை கடந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த மருந்து கொடுத்துன்னு வராங்க. இந்த ஊரில் மோர் விற்கும் அக்கா கிட்ட கேட்டு மற்றதை தெரிஞ்சுக்கணும் வாங்கன்றது. எவ்வளோ தொழில் இருந்தாலும் வராங்க. திருப்பதி, பெங்களூரு எவ்வளோ தொழில் இருந்தாலும் வராங்க. இங்கே தான்றது கண்ட்ரோல் கிடையாது. மஞ்சக்காமாலைக்கு இது மருந்து பஸ் ஸ்டாண்டு விட்டு தள்ளி வந்தீங்கன்னா ஒரு தெரு தான், பக்கத்து தெரு இது. ஏன் மஞ்சக்காமாலைக்கு மட்டும்தான் மருந்தா இல்லை வேற எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சுகர்கார், பிபிகார் கூட சாப்பிட்றாங்க. சரி, குழந்தைங்களுக்குன்னு கொடுக்குறாங்களே, குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான இதுக்கெல்லாம்? குழந்தைங்க சாப்பாடு ஏற்றுக்கலனாவே மண்ணு சாப்பிட்றாங்கனாவே இந்த மருந்து சாப்பிட வந்துடுவாங்க. சரி சரி, இதுக்கு என்னென்ன மாதிரி இது சாப்பிட்டா வேற என்ன சாப்பிடக்கூடாதா? உப்பு இல்லாத மோர், சோறு, பத்தியம் ஒரு நாள் தானா? ஒரு நாள் நைட் வரைக்கும். நாளைக்கு காலையில் எல்லாமே மாம்பழம் கவுச்சி கூட சாப்பிடலாம். ஓகே ஓகே, சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுக்கலாம். இது வருஷத்தில் எத்தனை வாட்டி எடுத்துக்கலாம்? வருஷத்தில் அது உங்களோட பொறுத்து தான். இது 3 வாரம் காமால் இருக்கிறவங்க கன்ஃபார்மாக சாப்பிடுவாங்க. ஓகே, இல்லாதவங்க ஒரே வாரம் சாப்பிட்டு கூட விட்டுருவாங்க. சரி சரி சரி. நீங்கள் வந்து வருஷத்துலன்றலாம் கணக்கு கிடையாது. தொடர்ந்து 3 வாரம் வந்துட்டாங்க உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா நின்றுலாம். ஓகே ஓகே. இல்லைன்னா இருந்துச்சுனாக்கா நீங்கள் 5 வாரம் கூட அதிகமாகிறவங்க 5 வாரம் கூட சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே. இது எந்த ஏரியாமா இது? இது வாலாஜா. வாலாஜா, ராணிப்பேட்டை மாவட்டம், வாலாஜா. ஓகே ஓகே ஓகே, சரிம்மா, நன்றிம்மா. அங்கே மோர் விற்காக்கா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த சொன்னாங்க. இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் கொடுக்குறாங்க மருந்து. இங்கே பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனி வழி இருக்குது, அந்த வழியில் தான் போகணும். இந்த மருந்து சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அங்கே இருந்த போர்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பின்னாடி ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என் வீடியோவை பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வினோத்குமாரின் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம்.